பெரம்பலூரில் நகை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாடலூர் கிராமத்தை சேர்ந்தவர் தமிழரசன். பாலாஜி என்ற பெயரில் நகைக்கடையை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் கடந்த 13ஆம் தேதி தமிழரசன் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். காவலாளி ஜெயராமன் என்பவர் பணியில் இருந்துள்ளார். அப்போது இரவு நேரத்தில் காரில் வந்த 4 முகமூடி கொள்ளையர்கள் கையில் கத்தி மற்றும் இரும்பு ராடுகளை கொண்டு காவலாளியை மிரட்டியுள்ளனர். மேலும் கைகளை பின்னால் கட்டி அருகில் இருந்த கட்டிடம் ஒன்றில் அடைத்துவிட்டு நகைக்கடையின் பூட்டை உடைக்க முயன்றுள்ளனர். இந்த சம்பவம் நகைக்கடையின் உரிமையாளர் தமிழரசன் வைத்திருந்த செல்போனில் அடித்த அலாரத்தின் மூலமாக தெரிந்து கொண்ட தமிழரசன் உடனடியாக தனது மகனுடன் நகைக்கடைக்கு சென்றுள்ளார். மேலும் இது குறித்த தகவலையும் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார். இதனை அறிந்த முகமூடி கொள்ளையர்கள் அங்கிருந்து காரில் தப்பித்து சென்னை மார்க்கமாக சென்றனர். தமிழரசன் அளித்த புகாரின் பேரில் பாடலூர் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். அப்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் அருகில் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய காரை திண்டிவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து முகமூடி கொள்ளையர்கள் 4 பேரையும் பெரம்பலூர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.